எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து இதில் இந்த ப்ளவுஸில் வந்து கழுத்து பீஸு ஜாயின் பண்ண போகிறேன். பிசு தெரியாத எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை மடிச்சுட்டு இது மேலே தையல் போட்டுட்டு வரணும். பாருங்கள், இது மேலே தையல் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிசுறுலாம் தெரியாது. பாருங்கள், பாருங்கள், இது வந்து பிசுறு தெரியாத இருக்கும். இப்போ இது ஒரு மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஹெம்மிங் பண்ணிங்கன்னாக்கா இந்த பாருங்க கரெக்டாக திரும்பும். நீங்கள் அங்கங்கே கட் பண்ணி விடணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இது தள்ளி இது மேலே தையல் போட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு திரும்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை பாருங்க, நல்லா ஈஸியாக திரும்புது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் தையல் போட்டாலும் மிஷின் தையல் போட்டாலும் போட்டுக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு திரும்புது பாருங்கள். இதை பாருங்க, ஈஸியாக திரும்புது பாருங்கள். இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஹெம்மிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது மிஷின் தையல் போடுறதுக்கும் ஈஸியாக திரும்பும். தைக்கிறதுக்கும் நமக்கு சீக்கிரமாக வேலை முடியாது. இதை பாருங்கள், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.